இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாய் திருவை புனித கௌதலூப் அன்னையின் பெருவிழாவை கொண்டாடுகிறது. கௌதலூப் அன்னை காட்சியிலிருந்து நம் 2 முக்கிய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, தாழ்மையான தூதுவர். அன்னை மரியாள் காட்சி கொடுத்த இடமெல்லாம் பார்க்கும்போது செல்வந்தர்க்கோ அல்லது அறிவாளிக்கோ காட்சி கொடுக்கவில்லை. மாறாக சாதாரண மனிதரையும் தாழ்மையான உள்ளவர்களையும் தான் தேர்ந்தெடுத்தார். உதாரணமாக நாம் வேளாங்கண்ணியில் பார்க்கும்போது அன்னை மரியாள் பால் கொடுத்த சிறுவனுக்கும் முடக்குவாதமற்ற சிறுவனுக்கும் தான் காட்சி கொடுத்தார். அதே போல கௌதலூப்பில் காட்சி கொடுக்கும் போது தாழ்மையான ஒரு யுவான் டியாகோக்கு என்ற மனிதருக்கு தான் காட்சி கொடுத்தார். இரண்டாவதாக, அச்சமின்றி வாழ வேண்டும் என்று அன்னை மரியாள் கற்பிக்கிறார். ஜுவான் டியாகோ தன்னுடைய மாமனார் நோய்வாய்ப்பட்டிருந்த போது அல்லும் பகலுமாக அலைந்து தெரிந்து கொண்டிருந்தார். அப்போது அன்னை மரியாள் அவருக்கு காட்சி கொடுத்து, உன் அன்னையான நான் இருக்க நீ ஏன் அச்சம் கொள்கிறாய் என்று விசுவாசத்தை அங்கு அவருக்கு கற்றுக் கொடுத்தார். அன்னை நம்மோடு இருக்கும்போது நாம் எந்த இதுக்கும் பயப்படக்கூடாது என்பதை நாம் அன்னை மரியாளின் கௌதலூப்பு காட்சியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். எனவே கௌதலூப் அன்னையின் பெருவிழாவை கொண்டாடும் போது நாமும் தாழ்மையுடன் வாழ்வோம். இரண்டாவது, அன்னை மரியாள் நம்மோடு என்றும் உடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் அச்சமின்றி வாழ்வோம், புனிதத்தில் வளர்வோம். ஆமேன்.